शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथं श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीरामनामवरानन ओं नमः इति नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। लक्ष्मी नरसिम्हा। ओम श्री महागणपति नमः। ओम श्री महालक्ष्मी नमः। ओम श्री नवग्रह देवताभ्यो नमः। இன்று 26 அக்டோபர் 2016 ஐப்பசி மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை. இன்னைக்கு ஏகாதசி மாலை 5:39 வரைக்கும் இருக்கு. பூர நட்சத்திரம். இன்றைக்கி சர்வ பக்ஷ ஏகாதசி, அதாவது இன்றைக்கி சர்வ ஏகாதசி. ஸ்மார்த்தர்களுக்கும் சரி, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் சரி, இன்றைக்கி தான் ஏகாதசி. இப்போது இன்றைய ராசி பலனை நாம் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, குழந்தைகளுடன் இருந்து வந்த வாக்குவாதம் மறையும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் நீங்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கிரன், செவ்வாய். ரிஷபராசி அன்பர்களே, இன்று வீடு, மனை, வாகனம், புதிய ஆடைகள், ஆபரணங்கள் ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த கல்வியை இன்று நீங்கள் தொடங்கலாம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன். மிதுன ராசி அன்பர்களே, இன்று தைரியம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் வழியில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் நீங்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன், குரு. கடகராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாக்குவன்மை அதிகரிக்கும். கொடுத்த வாக்கினை சரியான நேரத்தில் காப்பாற்றுவீர்கள். பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன். சிம்மராசி அன்பர்களே, இன்று தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகள் ஏற்படலாம். தைரியம் குறையலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்க எதிர்மறையான எண்ணங்களை உங்களிடமிருந்து அகற்றுவது அவசியம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன், குரு. கன்னிராசி அன்பர்களே, இன்று சுப செலவுகள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக தள்ளிப்போய் கொண்டிருந்த சுபகாரியங்களில் ஒரு முடிவு ஏற்படுவதற்கான சூழல் ஏற்படும். நீண்ட நாட்களாக உத்தியோகத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன், குரு. துளாராசி அன்பர்களே, இன்று மூத்த சகோதர சகோதரிகளுடன் தேவையற்ற வீண் வாக்குவாதம் ஏற்படலாம். உங்கள் பக்கமுள்ள நியாயத்தை சரியான முறையில் எடுத்துச் சொல்வது நன்மை தரும். தொழிலில் ஏற்றம் கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன், சுக்கிரன். விருச்சிக ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்த ஒரு காரியத்தில் இன்று நீங்கள் வெற்றி காண்பீர்கள். தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக வரும். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு இன்று ஆதரவாக இருப்பார்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய், குரு. தனுசு ராசி அன்பர்களே, இன்று தந்தையார் வழியில் மிகுந்த அனுகூலமான பலன்களை பெறப்போகிறீர்கள். நீண்ட நாட்களாக தள்ளிப்போய் கொண்டிருந்த காரியங்களை இன்று சரியான வழியில் செய்வீர்கள். தொழிலில் ஏற்றம் காண்பீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய், குரு. மகர ராசி அன்பர்களே, இன்று செவ்வாய் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் உங்களுடைய காரியத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த சுபகாரியங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு, சுக்கிரன். கும்பராசி அன்பர்களே, இன்று வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் நீங்கும்.
நண்பர்கள் உறவினர்கள் மூலம் பல காரியங்களை இன்று நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். அலுவலகத்தில் இருந்து வந்த டென்ஷன் குறையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கிரன். மீனராசி அன்பர்களே, இன்று அதிகாரமிக்க பதவியில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான ஆதரவு கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கென்று ஆதரவாக இருப்பார்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு. இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம். இன்னைக்கு ஜோதிட செய்தியை பொறுத்தவரை இன்னைக்கு ஏகாதசி. இந்த ஏகாதசியை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னோர்களை வழிபடுவதற்கு மிக மிக உன்னதமான ஒரு நாட்கள் அப்படிங்கிறதுல இந்த ஏகாதசியும் வருது. வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி, அமாவாசை, இந்த 5 தினங்களில் முன்னோர்கள் வழிபாடு செய்தால் நமக்குரிய பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய வீரியம் குறையும் அப்படின்னு நாம் ஏற்கனவே போன சில பதிவுகளில் நாம் சொல்லியிருக்கோம். அதாவது பிதுர் தோஷம், பிதுர் சாபம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் 9ஆம் இடம், 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம், அது தந்தையார் ஸ்தானம் என்று சொல்லப்படும். இந்த 9ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம், அதாவது பாவத் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 9ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருவருடைய லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லப்படும். அதாவது 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாக கவுண்ட் பண்ணோன்னா அது பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடம் வரும். ஒருவருக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான சூழல், நடப்பதற்கான தேவைகள், நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள், இதை நாம் கண்டுபிடிப்பதற்கு இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் ஒருவருடைய அஷ்டமாதிபதி, இப்போ வெறுமனை பிதுர் தோஷம் பிதுர் சாபத்துக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா, எளிதாக சில ஜோதிட நண்பர்கள் வெறுமனையே ராகு, கேது, சனி, சூரியன் இவர்களை வச்சே இவங்க கணக்கீடு செய்கிறாங்க. இது தவறு. ஒருவருடைய ஜாதகத்திற்கு அஷ்டமாதிபதி, அதாவது 8ஆம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதி, அவர் 5ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் உட்கார்ந்தாலும் பிதுர் சம்பந்தமான தோஷங்கள் ஏற்படும். அப்போ இந்த பிதுர் சம்பந்தமான தோஷங்கள் ஏற்படுது அப்படின்னா ஒருவருடைய கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், சந்தான பாக்கியம், சுப விஷயங்கள் அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, புதிய ஆடைகள் வாங்குவது, புதிய வாகனங்கள் வாங்குவது, புதிய வீடு, மனை, வாகனம் வாங்குவது, இது எல்லாத்துலேயும் சில தடைகள் இந்த பிதுர் தோஷம், பிதுர் சாபத்தினால் ஏற்படலாம். இப்போ ஒருவருக்கு தாயார் தகப்பனார் இருக்கிறார் அப்படின்னா இதை நாம் சில காரியங்கள், அதாவது சில பூஜைகள் மூலமாக, சில கிரியைகள் மூலமாக இந்த தோஷத்திற்கான பரிகாரத்தை நாம் செய்ய இயலாது. அப்போ தாயார் தகப்பனார் இருப்பவர்கள் நான் மேற்சொன்ன 5 நாட்கள், வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி, அமாவாசை, இந்த 5 தினங்களிலும் முன்னோர்களை வழிபட்டால் இந்த பிதுர் தோஷத்திலிருந்து நாம் தப்பிக்க இயலும். அதாவது விடுபட முடியாது, ஓரளவு தப்பிக்கலாம். ஓரளவு நம்ம முன்னோர்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தின் மூலமாக இதனுடைய இந்த பிதுர் தோஷத்தினுடைய, பிதுர் சாபத்தினுடைய வீரியம் குறையும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கான பரிகாரத்தை நீங்கள் தான் செய்ய வேண்டுமே தவிர வேறு யாரோ ஒருவர் உங்களுக்கான பரிகாரத்தை செய்ய முடியாது. அப்போ உங்களுக்கான வேறு யாருக்காவது நீங்கள் பைசா கொடுத்து நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறதோ, இல்லை அப்படின்னா நான் உங்களுக்காக பண்ணிடுறேன், நீங்கள் எனக்கு பைசா கொடுங்க, நான் கேட்டால் நீங்கள் எனக்கு கொடுக்குறதோ, இது இந்த காரியத்தில் நடக்காது. முழுவதுமாக ஆத்மார்த்தமாக நாம் நமக்காக முன்னோர்களிடம் செய்யும் பிரார்த்தனை, நமக்காக முன்னோர்களிடம் நாம் அடையும் சரணாகதி மட்டுமே நம்மை காப்பாற்றும். நாளைக்கு நாம் சில அன்பர்கள் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க.
அது சம்பந்தமான ஜோதிட செய்தியினுடனும் நாளைய ராசி பலனுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.